தமிழகத்தில் திமுகவின் அராஜகம் தலைவிரித்து ஆடுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அழகு நிலையத்தில் பெண்களை தாக்குவது, பிரியாணி கடை, பரோட்டா கடைகளுக்கு சென்று பணம் தர மறுப்பது போன்ற அராஜகத்தில் திமுகவினர் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதில் தமிழகம் முன்மாதிரியாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். ஏழை தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு 2000 ரூபாய் நிதி உதவி வழங்குவதற்கு திமுகவினர் முட்டுக்கட்டை போடுவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். எல்லா தொழிலாளிகள் சொன்னால் அனைத்து தொழிலாளிகளுக்கும் குடும்பத்திற்கு 2000 ரூபாய் கொடுக்கப்படும் அறிவிப்பு திமுக தலைவர் ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில் திமுக வழக்கினர் RS பாரதி தேர்தல் ஆணையத்துக்கு போய் புகார் கொடுத்தார்.